கோயிலுக்கு வர்றதுன்னா நம்ம நினைக்கக்கூடாது, அவர் நினைக்கணும். பெரிய பைரவர் வந்து இந்தியாவிலே எங்கேயும் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இவ்வளோ பெரிய பைரவரை கண்ணால் பார்க்கறதுக்கு, அந்த விஸ்வரூப காட்சியை பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. இங்கே வந்த உடனேவே ஒரு மன அமைதி கிடைக்கிது, ரொம்ப நல்லா இருக்குது. கருவறைக்குள்ளே வந்து ஆண் பெண் பாடுபாடு பார்க்காம விடுறாங்க. ஐ எம் ஹாப்பி அபவுட் தட். சென்னையிலேருந்து வரேன் நான். கருவறைக்குள்ளே எல்லாரையுமே விடுறாங்க பாலாபிஷேகம் பண்ணுறதுனால. ரொம்ப நல்லாவே இருக்குது இங்கே வந்திருக்கிறது. நான் வந்ததுலேருந்து எங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது. கருவறைக்குள்ளே பால் எங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு சாமி எங்களுக்கு அனுமதிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் மாதிரி இருக்குது. எந்த சன்னிதிலையும் பெண்ணை உள்ளே விட்டு அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு நான் பார்த்ததில்லை. நிறையா கோயில் நானும் போயிருக்கேன். அது ஒரு எனக்கு பெரிய சந்தோஷம். சாமி முன்னாடி போய் பால் அபிஷேகம் பண்ணி நம்ம வேண்டுதலை சொல்லி சாமிகிட்ட கிட்டத்தில் நின்று வேண்டி சாமி நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து சேலம் ஜங்ஷன்லேருந்து வரோம். நல்ல ரெஸ்பான்ஸுங்க. வந்தோடனே குழந்தை நாங்கள் வச்சுருக்கனால எங்களை முன்னாடியே விட்டுட்டாங்க. இங்கே வந்து பார்க்கக்குள்ள எங்களுக்கு மன நிம்மதியாக இருக்குது. நான் வந்துட்டு பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். பாலாபிஷேகம் இப்போ வந்து என்னோட கையாலே போய்ட்டு கருவறைக்குள்ளே சாமிக்கு நான் பண்ணினேன். ரொம்ப மன நிறைவாக இருக்குது. நான் ஒரு 6 மாதமாக இங்கே வந்துட்டுருக்கேன். எனக்கு காலில் ஒரு சர்ஜரி ஆயிருந்தது. ஆரம்பத்தில் நடக்க முடியாமல் தான் வந்தேன். பட் 6 மந்த்தாக வரும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு அஷ்டமிக்கும் வந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி வேறு எந்த கோவிலுக்கும் போனதில்லை. காசிக்கு போயிருக்கோம், அதுக்கப்புறம் இங்கே தான் வந்திருக்கோம். இது உண்மையிலே சக்தி வாய்ந்த கோவில் தான். அந்த நம்பிக்கையில் தான் தொடர்ந்து வந்துட்டுருக்கோங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன். நான் ஒவ்வொரு அஷ்டமிக்கு என்னால் முடிந்த அளவு வந்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன நினச்ச காரியம் அத்தனையுமே இந்த சொர்ணாகாச பைரவர் எனக்கு நடத்தி கொடுத்துருக்கிறார். என் பொண்ணு வெளிநாட்டில் இருக்குது. அந்த பொண்ணுக்கு வேலை கிடச்சிருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னால் முடிஞ்ச அளவு இந்த சன்னதிக்கு சொர்ணாகாச பைரவருக்கு நான் வந்துட்டுருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்த உடனே எனக்கு வந்துட்டு அடுத்த நாளே வந்து எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருந்தது. ஓரளவுக்கு எனக்கு வெளியே வர வேண்டிய பணம் வந்துச்சு. இப்போ ஒரு 3-4 மாதமாக தான் வரேன். என்னோட கஷ்டத்துக்கு இந்த கோயிலில் ரொம்ப நிம்மதியும் மன அமைதியும் எனக்கு கிடச்சிருக்கு. அது ரொம்பவே நான் உணர்ந்துட்டேன். நான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு பிஸ்னஸில், ஏற்பட்ட கடன்கள்னு இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு 2 மாதமாக வந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்க சால்வ் ஆகிட்டு இருக்குது. ஃபர்தராக எனக்கு பிஸ்னஸ் ரீஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பிஸ்னஸ் எனக்கு நல்ல மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. கடத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டு இருக்கேன். மற்றபடி நான் எனக்கு இந்த கோயிலுக்கு வந்தபடி தான் எனக்கு எல்லாமே தீர்வு கிடைச்சிருக்கு. நாங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து நல்லது நடந்திருக்கு. நான் நினச்ச 2 காரியமும் நல்லதுபடியாக நடந்துச்சு. எனக்கு நான் பெரிய கடன் பிரச்சனையில் இருந்தேன். இங்கே வந்துட்டு போன அடுத்த மாதமே வந்து அந்த கடன் பிரச்சனை, ஒரு லேண்டு சேல் பண்ணி அந்த கடன் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. இங்கே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. அதனால் இப்போ தொடர்ந்து 6 மாதமாக நான் வந்துட்டுருக்கேன். ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் அதாவது ரொம்ப நல்லா இருக்குது. ரெகுலராக மாதம் வந்துட்டு இருக்கேங்க. உலகத்திலேயே வந்து 39 அடி உயர பைரவர் வந்து இங்கே தான் இருக்காரு. 64 பைரவர் ஒரே இடத்துலயே இருக்காரு. நான் வந்து திருப்பூர்லேருந்து வர்றேன். எனக்கு வந்து இந்த கால் வந்து ரொம்ப வலி எடுத்துகிட்டு இருந்துச்சு. எங்கள் அக்கா என்னைய வான்னு கூப்பிட்டதுனால வந்தேன். எனக்கு உள்ளே வந்துட்டு வெளியே போன உடனே எனக்கு கால் வலி நல்லாயிருச்சு. இது 7வது மாதம் நான் வர்றேங்க. நான் திருத்துறைப்பூண்டிலேருந்து வருவேன். நான் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு தொழிலில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்குது. மனசு நிம்மதியாக இருக்குது. காலபைரவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. இங்கே வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும். நான் 2 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன். எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வந்தேன். கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நான் திருப்பூர் மாவட்டம் வரராஜபுரத்துலேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இந்த தாலி பாக்கியம் வேண்டி தான் வந்திருக்கிறேன். நான் இங்கே வந்து காலபைரவரை வழிபடுறது ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த தென்னகத்து கைலாயங்கிறது அதுக்கேற்ற மாதிரியே ரொம்ப பவர்ஃபுல்லான இடமா இருக்குது. 39 அடி உயரத்தில் வந்து பைரவர் எங்கே தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லாமல் ஒரு சிறப்பு இங்கே இருக்குது. அதுக்காக முதல்ல நாங்கள் விஜய் குருஜி சாமிக்கு வந்து முதல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். सेव्यमान पावनाङ्घ्रि पङ्कजं व्याळयज्ञसूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादियोगिवृन्दवन्दितं दिगम्बरं
कारणं श्यामकायमादिदेवमक्षरं निरामयं भीमविक्रमं प्रभुं विचित्रताण्डवप्रियं काशिकापुराधिनाथकालभैरवं भजे। मुक्तिदायकं प्रशस्तचारुविग्रहं भक्तवत्सलं स्थितं समस्तलोकविग्रहम् विनिक्वणन् मनोज्ञ हेम किङ्किणीलसत्कटिं काशिकापुराधिनाथकालभैरवं भजे। धर्ममार्गनाशकं कर्मपाशमोचकं सुशर्मदायकं विभुं स्वर्णवर्णशेषपाशशोभिताङ्गमण्डलं काशिकापुराधिनाथकालभैरवं भजे। रत्नपादुका प्रभाभिरामपादयुग्मकं नित्यमद्वितीयमिष्टदैवतं निरञ्जनं मृत्युदर्पनाशनं कराळदंष्ट्रमोक्षणं काशिकापुराधिनाथकालभैरवं भजे। भिन्नपद्मजाण्डकोशसन्ततिं दृष्टिपातनष्टपापजालमुग्रशासनम् अष्टसिद्धिदायकं कपालमालिकाधरं काशिकापुराधिनाथकालभैरवं भजे। भूतसङ्घनायकं विशालकीर्तिदायकं काशीवासलोकपुण्यपापशोधकं विभुं नीतिमार्गकोविदं पुरातनं जगत्पतिं काशिकापुराधिनाथकालभैरवं भजे। कालभैरवाष्टकं पठन्ति ये मनोहरं ज्ञानमुक्तिसाधनं विचित्रपुण्यवर्धनं शोकमोहदैन्यलोभकोपतापनाशनं ते प्रयान्ति कालभैरवाङ्घ्रिसन्निधिं ध्रुवम्।